மாணவர்களோட தன்னெழுச்சியான போராட்டத்தை பற்றி அந்த மின்னஞ்சல் அனுப்பும் போராட்டம். மத்திய பல்கலைக்கழக குழு யுஜிசி இன்றைக்கு புதிய வரைவு கொள்கையை வெளியிட்டு 2025 யுஜிசி புதிய வரைவு கொள்கை என்று அறிவித்தார்கள். பொதுவாக தமிழகத்தினுடைய கல்வி நிலவரம் எப்படி என்று சொன்னால், அடிப்படை கல்வி மற்றும் உயர்கல்வியில் 10ஆம் வகுப்பு 1 முதல் 10, அதன் பிறகு 12ஆம் வகுப்பு +2, அதன் பிறகு பட்டப்படிப்பு BA BSc 3 ஆண்டு, அதன் பிறகு MA MSc MCom முதுகலை படிப்பு ஒரு 2 ஆண்டு, அதன் பிறகு MPhil தென் PhD என்ற நிலையில் தான் கல்வி முறை இருந்து வந்தது. ஆனால் யுஜிசி 2025 புதிய வரைமுறை கொள்கை எதை சுட்டி காட்டுகிறது என்று சொன்னால், இவைகள் படிப்பதற்கு நீங்கள் படிக்கிற படிப்பு மட்டும் பட்டம் மட்டும் போதாது, நுழைவுத் தேர்வு வேண்டும் என்று இளங்கலை பட்டத்திலேயே PhD பெறுவதற்கான நுழைவுத் தேர்வு வைக்கிறார்கள். இது கட்டணத்துக்குரியது என்று சொல்ல, நுழைவுத் தேர்வு என்பது முட்டுக்கட்டை போடுவது. உதாரணத்திற்கு, அன்பு தலைவர் கலைஞர் முதலமைச்சராக வருவதற்கு முன்பு பொறியியல் கல்லூரிகளில் சேருவதற்கு நுழைவுத் தேர்வு இருந்தது. கலைஞர் வந்தவுடன் சொன்னார், +2 படித்து முடித்து விட்டு தானே அவன் மேற்படிப்புக்கு வருகிறான், அதற்கு எதற்கு நுழைவுத் தேர்வு என்ற முட்டுக்கட்டையாக இருக்கிற நுழைவுத் தேர்வை ரத்து செய்கிறேன் என்று +2 மதிப்பின் அடிப்படையில் பொறியியல் சேரலாம் என்று சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை கொண்டு வந்த ஒரு மாநில முதலமைச்சர் நம்முடைய கலைஞர். இதன் விவரம் என்னவென்று சொன்னால், நுழைவுத் தேர்வு வருவதற்கு முன்பு நுழைவுத் தேர்வு நடந்தபோது கிராமப்புற தாழ்த்தப்பட்ட மாணவன் வெறும் 28% பேர் தான் படித்தான். நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்ட பிறகு 75% பட்டதாரிகள் BE சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தார்கள். அதே போல இப்பொழுது நுழைவுத் தேர்வு என்பது முட்டுக்கட்டை, அதை உடைத்தெறிவதற்கான முயற்சியை தான் முதலமைச்சர் கண்டன தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, துணைவேந்தர் யார் வேண்டுமானாலும் நியமிக்கப்படலாம் என்று புதிய வரைவு கொள்கை சொல்லுகிறது. கல்வியாளர் தான் வர வேண்டும் என்பது தமிழக அரசு நிலை. யார் வேண்டும் வர வேண்டும் என்றால் இது குத்தகை கொடுக்கிறதுக்கான குத்தகை நிலம் அல்ல, இது கல்வியறிவை தருகிற இடம் பல்கலைக்கழகம். எனவே இது போன்ற இடர்பாடுகளை ஒன்றிய அரசு யுஜிசி மூலம் செய்கிறது என்பது வேதனைக்குரியது. அது மாத்திரமல்ல, ஒரே நேரத்தில் 2 இளங்கலை ஒரே நேரத்தில் 2 முதுகலை படிக்கலாம் என்று சொல்கிறார்கள். அது படிப்பின் சிறத்தன்மையை கெடுக்கும். 3 ஆண்டு முடித்தால் பட்டப்படிப்பு. இப்பொழுது என்ன சொல்கிறார்கள் புதிய வரைவு கொள்கை, 1ஆம் ஆண்டு படித்தால் டிப்ளமோ, வேண்டுமானால் வீட்டுக்கு போய்விடு. 2ஆம் ஆண்டு படித்தால் டிகிரி, முடிந்தால் போதுமென்றால் வீட்டுக்கு போய்விடு. 3ஆம் ஆண்டு படித்தால் டிகிரி ஹானர்ஸ், அதை முடித்துவிட்டு வேண்டுமானால் போய்விடு. 4ஆம் ஆண்டு வந்தால் PhD, அதை வேண்டுமானால் வாங்கிக்கொள் என்று படிப்படியாக அவர்கள் சொல்லுவது பழைய குலக்கல்வி திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த வருவதற்கான மறைமுக முயற்சி இந்த யுஜிசி கையாளுகிற விதம் என்பதை நாம் கடுமையாக கண்டிக்கிறோம். துணைவேந்தர் நியமனத்தில் கூட இதுவரை 3 பேர் கொண்ட குழு அமைக்கப்படுவது, தேடுதல் கமிட்டி, சேர்ச் கமிட்டி. நாங்கள் இதுவரை நான் பொறுப்பேற்றதிலிருந்து கூட அண்ணாமலை பல்கலைக்கழகம், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், பாரதாசன் பல்கலைக்கழகம் அனுப்பியிருக்கிறோம். அவைகளை நிராகரித்திருக்கிறார். அதை அந்த அறிக்கையை ரத்து செய்து விட்டார் கவர்னர். ஒப்புதல் தர வேண்டிய கவர்னர் ரத்து செய்வது எந்த வகையில் நியாயம்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அரசு, மக்களாட்சி முதலமைச்சர் தளபதி, அவர் அனுப்பியிருக்கிற அந்த குழுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை ரத்து செய்கிறார். அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், யுஜிசி மூலம் நாங்கள் நியமிக்கிற ஒருவரை நீங்கள் குழுவில் சேர்க்க வேண்டும் என்று சொல்கிறார். அதுதான் புதிய வரைவு கொள்கை. நான் என்ன கேட்கிறேன் என்று சொன்னால், கவர்னர் பதவி ஒரு நியமனத்துக்கு ஏது இன்னொருவரை நியமிக்கிற அதிகார நியமனம்? நாங்கள் மக்களாட்சி நடத்துகிறோம், எங்கள் கருத்து எடுபட வேண்டும். ஒவ்வொரு மாநில முதலமைச்சரே வேந்தராக வர வேண்டும் என்பது எங்கள் விருப்பம். வேந்தராக இருக்கட்டும், ஆனால் இடர்பாடு உருவாக்காமல் இருக்க வேண்டுமா அல்லவா? இடம் தருவது நாம், பல்கலைக்கழகம் வேண்டும் என்று முடிவெடுப்பது நாம் என்றால் அரசு, மாநில அரசு. கட்டிடங்கள் தருவது நாம், நிதி தருவது நாம், மாணவர்களை சேர்ப்பது நாம், படிக்க வைப்பது நாம், பாடத்திட்டத்தை தருவது நாம், ஆசிரியரை தருவது நாம், அவர்களுக்கு சம்பளம் தருவது நாம், ஓய்வூதியம் பெற்றுவிட்டால் அவர்களுக்கு ஓய்வூதியம் தருவது நாம், மாநில அரசு கடமை. ஆனால் துணைவேந்தர் நியமனத்தில் மாநில அரசுக்கு பங்கே இல்லை என்று சொல்லுவது எப்படி சர்வாதிகாரம், எப்படி ஜனநாயகம்? எனவே இதை கண்டிக்கும் விதமாக தான் முதலமைச்சர் அற்புத திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். நாளை பெங்களூரில் அனைத்து மாநிலத்தினுடைய எதிர்க்கட்சியினுடைய ஆளுங்கட்சியினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சருடைய நிகழ்ச்சி இருக்கிறது. முதலமைச்சர் தமிழக அரசின் சார்பில் இந்த எளியவனை அனுப்புகிறார். அங்கும் இதே கருத்தை வலியுறுத்துவோம். ஆந்திர சட்டமன்றத்தை அதை எதிர்த்திருக்கிறது, கேரள சட்டமன்றம் எதிர்த்திருக்கிறது, பஞ்சாப் எதிர்க்கிறார்கள், வெஸ்ட் பெங்கால் எதிர்க்கிறார்கள், நிறைய மாநிலங்கள் எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. இதை நினைவூட்டி தான் ஆங்காங்கு மாணவர்கள் தன்னெழுச்சியாக, பெற்றோர்கள், ஆசிரியர், கல்வியாளர்கள் முன்னிலையில் டிடிபி சென்டர், பிரவுசிங் சென்டரில் போய் ஒன்று கூடி அந்த அட்டையை பிடித்து பாரதத்தை ஏற்றி ஏற்க மாட்டோம், புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம், பறிக்காதே, பல்கலைக்கழக உரிமையை பறிக்காதே, படிவாங்காதே, மாணவர் நலனை படிவாங்காதே என்று கோஷங்களை இட்டு அந்த யுஜிசி ரெகுலேஷன் கமிட்டிக்கு அந்த மின்னஞ்சல் மூலம் எதிர்ப்புகளை அனுப்பி கொண்டிருக்கிறார். நாடு முழுவதும் வலுக்கும் அது வெற்றி பெறுவோம். எப்படி 65 போராட்டத்தில் இந்தி திணிப்பை எதிர்த்து மாணவர்கள் வென்றார்களோ, அதே போல் யுஜிசி கொள்கையை திரும்ப பெறும் முறை மாணவர்கள் போராட்ட முடியாது. அதுக்கு முதலமைச்சர் இந்த கோரிக்கையை வென்றெடுக்க முழு ஆதரவு அரசாங்கத்தின் தீர்மானத்தை நிறைவேற்றி தந்திருக்கிறார். அந்த கட்டளை ஏற்று செயல்படுத்துவது எங்களுடைய நோக்கம். எனவே எங்கள் போராட்டம் தொடர்வரை எங்கள் பிரச்சாரமும் தொடரும். நன்றி. வணக்கம். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் புதிய கல்விக் கொள்கையின் கீழ் மாணவர்கள் நேற்றைய தினம் அந்த செய்தி வந்தவுடனே நான் கேட்டேன். துணைவேந்தர் அதற்கு மறுப்பறிக்கையை வெளியிட்டிருக்கார். அதுபோல முயற்சி கிடையாது. அதுபோல அதாவது
அதாவது ஊடகமான அல்லது உண்மை அல்லாத செய்திகளை வெளியிட்டிருப்பதாக பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகமே நேற்றைக்கு அறிவித்திருக்கிறது. எனவே மாநில அரசு எல்லா பல்கலைக்கழகத்தையும் கட்டுப்பாட்டில் வைத்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார்.